திமுக அரசு மீது வைக்கிற விமர்சனம் என்னன்னா, அந்த சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் காவலர்களுக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்தவங்க அவங்க மேல கிரிமினல் ஆக்ஷன் கூட நம்ம எடுக்கலாம். சட்டமன்றத்தில் இது குறித்து மாண்புமிகு முதலமைச்சர்கள் மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, யார் மீது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது, சட்டமன்றத்தினுடைய முதலமைச்சருடைய பதிலை நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப தெளிவா அதில் சுட்டி காட்டியிருக்காங்க. எவ்வளவு பேர் அதுல சம்பந்தப்பட்டிருந்தாங்க, எவ்வளவு பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் சில அரசியல் கட்சிகள் ஏதாவது ஒரு செய்தி டெய்லி வெளியிடணும். சில பேர்லாம் இங்க வந்து விமான நிலையத்தில் அப்போ பேட்டி கொடுத்தாங்க, இப்ப அவங்கள காணோம், எங்க இருக்காங்கன்னு தெரியல. அந்த மாதிரி சில பேர் எங்கேயாவது போற வழியில் ஒரு செய்தியை கொடுத்துட்டு போகணுமேங்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இன்னைக்கு உங்ககிட்ட நாங்கள் அழைத்ததற்கு காரணம், உங்களை நாங்கள் சந்திப்பதற்கு காரணம், ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு சிறப்பான முன்னெடுப்பை மாண்புமிகு முதலமைச்சர்கள் அறிவித்து அந்த பணிகளை நாங்கள் இன்றே தொடங்கி இருக்கின்றோம். நாளை பொதுக்கூட்டம், நாளை மறுநாள் உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த பணிகளை தொடங்கியிருக்கிறது. அதை மீட்பதற்காக ஜூலை 7ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவையில் வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குறார். ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட சொல்றேன், என்ன பறிபோச்சுன்னு நீங்க அவங்ககிட்ட கேட்டு சொல்லுங்க. இந்த 4 ஆண்டுகள்ல ஆட்சி பொறுப்பேற்று மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்து தமிழ்நாட்டின் உரிமை என்ன பறிபோயிருச்சுன்னு ஏதாவது ஒரு கருத்து ஒண்ணு நீங்களாவது கேட்கணும் அவங்க கிட்ட. சிறுவாணி அணையில வந்து 50 அடி வரைக்கும் நீர் தேக்கிட்டு இந்த கேள்வியை முடிச்சுட்டு ஒரு நிமிஷம் இந்த கேள்வியை முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போங்க. இந்த கேள்வி முடிச்சுட்டு, அதாவது வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் முழுமையா எடுத்திருக்கிறோம். அது சம்பந்தமா இருக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து அதில் நடந்துகிட்டு இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஏதோ அவங்க செஞ்சுட்டாங்க நாங்க செய்யலன்னு சொல்லி. இப்ப இதுக்கு முன்னாடி கார்த்திகேயன் பேசினார், இந்த பாலருக்கு அவினாசி ரோடு 12% அவங்க முடிச்சிருந்தாங்க, அவ்வளவுதான் செலவழிச்சிருந்தாங்க. மீதி 88% பணத்துக்கான நிதி, அந்த பாலத்துக்கான நிதிகள் நாங்க தான் கொடுத்திருக்கிறோம். நாங்க தான் அந்த வேலையை முடிச்சிருக்கிறோம். அவங்க செஞ்சது எவ்வளவு கேட்டா நாங்க பாலம் கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கருத்துக்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள், தேர்தல் நேரங்கிறதுனால ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை முன்வைப்பாங்க. அந்த கருத்துக்களை நீங்க ஒரு செய்தியா போடணுங்கிறது அது உங்களுடைய கடமை, அதை நீங்க செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க. பொதுவா நீங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பெரியார் நூலகம் இது வரைக்கும் அமைஞ்சிருக்காரு. படிக்கக்கூடிய போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, அந்த இளைஞர் இளம்பெண்களுக்கு எவ்வளவு ஒரு வசதி வாய்ப்பா இருக்கும். 7 மாடி கட்டணம் மிக பிரம்மாண்டமா இருக்கு. நகைத்தொழில் செய்யறவங்களுக்கு என்னைக்காவது அவங்க வாழ்க்கையில் நினைச்சு பார்த்திருப்பாங்களா? எத்தனை வருஷ கோரிக்கை. இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எத்தனை முறை அதை எழுதியிருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு தொழில் கூட வேணுங்கிறதுல ஏறத்தாழ 126 கோடி அதுல அதுக்கான நிதிகளை கொடுத்து அவங்களையே அவங்க எல்லா சங்கங்களையும் அழைச்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமர்ந்து அமைச்சரே உட்கார்ந்து அதை பேசி என்ன வடிவமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு, இதுல ஏதாவது மாற்றங்கள் இருந்தா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்டு அதுக்கான திட்டமிடல் அதில் செய்யப்பட்டிருக்கு. இப்படி தொடர்ச்சியா ஒட்டுமொத்தமா நிறைய வரிசையா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்பது கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் பறிபோனதை இன்று நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மீட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்க ஒரு கருத்து நீங்க சொன்னதுல நல்ல வாஸ்தவம் தான். முன்னாடி அவங்களுடைய இல்ல சார், அவங்களுடைய கருத்தா சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் 2024 MP எலெக்ஷன்லயும் ஒருத்தரோட சேர மாட்டோம், 26லயும் சேர மாட்டோம்னு ஒரே ஆர்ப்பரிப்போட இருந்துச்சு செய்தியெல்லாம். அடுத்து எங்க போனாங்க என்னன்னே தெரியல. பக்கத்துல போய் உட்காந்து அப்படியே கொஞ்சம் மிக்சர் வச்சிருந்தா சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. டேபிள்ல மிக்சர் வேற இல்ல அன்னைக்கு, இல்லன்னா அதையும் சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. பொதுவா சொல்றேன் எதுக்கு சார் நாங்க அப்படி சொன்ன மாதிரி நாங்க தான் நினைச்சோம். என்ன சார் நாங்க சொல்ல சார், அவங்க தானே சார் சேர மாட்டேன்னு சொன்னாங்க. நாங்களா சொன்னாங்க நீங்க சேருங்க சேர வேண்டாம் நாங்களா சொன்னோம். அவங்க சேர மாட்டேன்னு சொன்னாங்க, அவங்க சேர்ந்திருக்காங்கன்னு தான் சொல்றாங்க. வேற ஒண்ணும் சொல்லல. எங்க கூட்டணி வலுவான கூட்டணி, எங்க தலைவர் மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க, தலைவருடைய திட்டங்களுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு. முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் தாய்மார்கள் மகளிர் வந்து உற்சாக வரவேற்பு கொடுக்கறாங்க. அடுத்த 2026 தேர்தலிலும் தளபதி தான் முதலமைச்சர் உறுதி செய்யறாங்க. இப்ப ஒரே ஒரு நோக்கம், நீங்க ஒவ்வொரு முறையும் வந்து சில பேர்லாம் பேட்டியில கூட கொடுத்தாங்க, பிஜேபி இங்க வந்தா பிரதமர் வந்து இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு, ஆங்கிலத்துல தான் பேசுறாருன்னு. அதுவும் சோசியல் மீடியால வந்துச்சு. அவர் வந்து எந்தெந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, எதெல்லாம் இந்தியில பேசினாருன்னு. அதெல்லாம் விட்டுறீங்க சோசியல் மீடியால, அதெல்லாம் வந்துச்சு இல்ல. ஒரு கட்சியோட ஒரு நிர்வாகி பேசினாரு, அவங்க வந்தாங்க இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு, வேற எதுலயும் பேசுறது இல்லைன்னு. அப்படியே கீழே பதில போட்டிருந்தாங்க அவர் இந்தியில பேசுறது. அப்படிதானே வந்துச்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.